நூடுல்ஸை நல்லா வடிகட்டிக்கும். வடிகட்டிட்டு ப்ளைன் ஊற்றி அலசிக்கிறோம். பார்ப்போம். கட்டி வச்சு தண்ணி ஊற்றிட்டு நூடுல்ஸ் இதில் போட்டு ஒரு 2 சட்டி எண்ணெய் இந்த மாதிரி அலசிக்கணும். நல்லா வேக வச்சுருக்கேன். நல்லா வேகலாம் வெந்துருச்சுங்க பாருங்கள். அப்படி வெந்துருச்சுன்னு பாருங்கள். நூடுல்ஸ் வெந்துருச்சு. எடுத்து வடிச்சுக்குவோம். வச்சுட்டு கடாயை எடுத்து வச்சுட்டு தேவையான அளவு ஆயில் ஊற்றிக்குவோம். ஒரு 4-5 ஸ்பூன் ஊற்றிக்குவோம் ஆயில். அதுக்கப்புறம் என்னென்ன கட் பண்ணி வச்சுருக்கோன்னா ஒரு 2 பல்லாரி, மல்லித்தலை, ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கோம். இதை வதக்கிக்குவோம். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் எல்லாம் வதக்கிக்குவோம். எண்ணெய் காஞ்சிச்சு கடுகு போட்டுக்குவோம். கடுகு போட்டதுக்கப்புறம் மல்லித்தலை போட்டுக்குவோம். அதுக்கப்புறம் வெங்காயம் போட்டுக்குவோம். வெங்காயம் நல்லா வதங்கிக்குவோம். கொஞ்சம் ஓரளவுக்கு வதங்கிட்டோம். அது கூட கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்குவோம். நல்லா வதக்கிக்குவோம். நல்லா வதங்கிச்சு. தக்காளி போட்டுக்குவோம். தக்காளி நல்லா வதங்கட்டும். லைட்டாக தேவையான அளவு உப்பு போட்டுக்குவோம். வதங்கிட்டு ஒன்றுத்திரி மசாலா ஒரு பேக்கெட் போட்டுக்குவோம். எல்லோரும் வீடியோ பார்க்குறீங்க, லைக் பண்ண மாட்டேங்கிறீங்க, லைக் அண்ட் ஷேர் பண்ண மாட்டேங்கிறீங்க. வீடியோ மட்டும் பார்க்குறீங்க. எல்லோரும் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பார்க்குறோம்னா நல்லா வதங்கட்டும். லைட்டாக மிளகாய்த்தூள் போட்டுப்போம். கொஞ்சம் மிளகாய்த்தூள் போட்டுப்போம். நல்லா வதக்கிக்குவோம். கொஞ்சம் ஒரு 1/2 டம்ளர் தண்ணி வச்சுக்குவோம். கொதிக்கிட்டோங்க. கொதிச்சதுக்கப்புறம் நூடுல்ஸ் போட்டுக்குவோம். கொதிக்கணுங்க. இங்கே பேர் எப்படி இருக்கணும் கலர். நல்லா கொதிக்கட்டும். நல்லா கிளறிட்டோம். முட்டையை உடைச்சி ஊற்றிக்குவோம். முட்டை உடைச்சி ஊற்றி கிளறிக்கணும். ஒரு 2 நிமிஷம் கழிச்சு பார்ப்போம். ரெடி ஆயிடுச்சு. பார்க்கலாம். நூடுல்ஸ் ரெடி ஆயிடுச்சு பாருங்க. ரெடி ஆயிடுச்சு. வாங்க சாப்பிட்லாம். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கமெண்ட் பாக்ஸில் வந்து எப்படி இருந்துச்சுன்னு செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நல்லா கொதிச்சிருச்சு பாருங்கள். நல்லா கொதிச்சிருச்சு. நூடுல்ஸ் நம்ம போட்டுக்கோங்க.